நின்னா உன்னை கிழிச்சிருவண்டா. நான் ஏற்கனவே குளிச்சாச்சே. ஐயோ, உங்களுடைய கணவர் இடிச்சபடி செல்வராஜ் மறைஞ்சு 14 வருஷம் ஆயிடுச்சு. அவர் இல்லாத இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? உங்களுடைய கல்யாணமே வந்து எம்ஜிஆர் ஐயா தலைமையில் தான் நடந்தது. நான் வேண்டான்னு தான் சொன்னேன். ஏன்? வயசான எவ்வளவு வயசு வித்தியாசம் உங்களுக்கு? 18 வயசு. அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நானாடா கொடுக்கணும்? உங்க ஹோட்டல் முதலாளியை கூப்பிடுறா. நான் தாங்க முதலாளி. எங்க நடந்தது? ராயப்பேட்டையில வந்து அவரோட கட்சி ஆபீஸ். அதே ராயப்பேட்டையில தான் அவர் உயிரும் போச்சு. தாலி போட்டதும் அதே இடம், தாலி போனது ஹீரோ சாவி இவர்கிட்ட கொடுத்துருவாராம். பணம் நிறையா இருக்குமா, வெள்ளி நங்க எல்லாம் இருக்குமா. அது இவர் தான் எடுத்தாருன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டாராம். எம்ஜிஆர் சார் அடிச்சுட்டாராம். பையன் மாதிரி பார்த்துக்கிட்டவனா அடிச்சுட்டேன்ட்டு தப்பு பண்ணிட்டேன், கஷ்டமாக இருந்துட்டு அன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிட்லையா. வியாழக்கிழமை வர சொன்னார், புதன்கிழமை நைட்டே இறந்துட்டார். 3 பேருக்கு பெட்டியில் பணம் போட்டு வச்சுருக்கிறாரு. 3 பேரில் எங்கள் வீட்டுக்கார பேர் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு சொன்னாங்களாம். அது அன்றைக்கி இறந்துட்டார் இல்லையா. ஜானகியம்மா அது ஃபோன் பண்ணி எங்களுக்கு ஒரு கொடுத்தாருன்னு கொடுக்கல. கர்ணனில் வேலை செய்யும்போது கிளாப் அடிச்சுட்டு நீ அந்த பக்கம் போயிருடா, எனக்கு டைலாக் மறந்து போயிடுது. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். எம்ஜிஆர் வந்து செல்வராஜுக்கு கடன் பட்டிருக்கிறாரு. எம்ஜிஆர் அடுத்த ஜென்மத்தில் எம்ஜிஆர் வந்து செல்வராஜுக்கு அந்த கடன் அடைக்கணும். சாவரத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி உனக்கு நான் எதுவும் சேர்த்து வைக்கல. விகடன் நேர்கள் அனைவருக்கும் ஜிதத்தினின் வணக்கம். இன்னைக்கு என்னுடைய சிறப்பு விருந்தினர் மறைந்த நடிகர் இடிச்சபடி செல்வராஜ் அவர்களுடைய மனைவி செல்லம்மா அவர்கள். வணக்கம். உங்களுடைய கணவர் இடிச்சபடி செல்வராஜ் மறைஞ்சு 14 வருஷம் ஆயிடுச்சு. அவர் இல்லாத இந்த வாழ்க்கை எப்படி இருக்கு உங்களுக்கு? இத்தனை ஆண்டு காலம் கஷ்டமாக தான் இருக்கு. கல்யாணம். அதுக்கு முன்னாடி அவர் வந்து எம்ஜிஆர் ஆஃபீஸில் தான் தங்கியிருந்தாருன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க சொல்லி கல்யாணம், அவர் தான் பொண்ணு பார்த்து கல்யாணம், பொண்ணு பாரு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா அப்புறம் எல்லா செலவும் பண்ணி தாலி செயின்லேருந்து எல்லாம் அவர் தான் போட்டார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்த்தாரு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு சிஎம் ஆகிட்டாரா. இவரும் என்ன பண்ணுறதுன்னு அப்படியே போயிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன வேஷம் தூர்தர்ஷனில் நாடகம்லாம் நடிச்சிட்டு இருந்தார். சரி அவர் கூப்பிடுவாருன்னு இவர் ரொம்ப எதிர்பார்த்தாரு. அவர் எதுவும் கூப்பிடவே இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வேஷம் பண்ணிக்கிட்டே இருந்தார். நடுவில் ரொம்ப நாள் விட்டு போயிட்டு போய் பார்க்கலாங்க அவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவரே கூப்பிடுவாருன்னு வெயிட் பண்ணார். நான் சொன்னேன் அவர் சிஎம்மாக இருக்காரு, நம்மளை எப்படி கூப்பிடுவாருன்னு. அப்புறம் ஒரு நாள் நாங்கள் போனோம். போகும்போது எல்லோரையும் அனுப்பிச்சிட்டு எங்களை மட்டும், நான் எங்கள் பொண்ணு எங்கள் வீட்டுக்காரர் 3 பேரும் போனோம். போயிட்டு கொஞ்சம் பேச முடியாமல் இருந்தது. அடுத்த வாரம் வர சொல்லிட்டார். ராமுன்னு அங்கே கூட ஒரு பையன் இருப்பான், சின்னவர், அடுத்த வாரம் வர சொல்கிறாரு அப்படின்னு பக்கத்தில் இருந்துட்டு சொன்னாங்க. சரின்ட்டு அடுத்த வாரம் போகலான்னு பார்த்தா அடுத்த வாரம் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, டெல்லி போயிட்டார். அப்புறம் நாங்கள் போயிருக்கும்போது பொண்ணை என்ன சேர்த்து வச்சுருக்கிற பொண்ணுக்குன்னு கேட்டார். ஒன்றும் சேர்த்து வைக்கல அப்படின்னு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற பொண்ணு, ஏதாவது படம் பண்ணலான் இருக்கிறேன், நீங்கள் உதவி பண்ணுங்க அப்படின்னு. சரி அடுத்த வாரம் வந்து பணம் தரேன் அப்படின்னு சொன்னார். புதன்கிழமை வியாழக்கிழமை வர சொன்னார். புதன்கிழமை நைட்டே இறந்துட்டார். அது கொஞ்சம் அவருக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேஷம் பார்த்தாரு. ரவிக்குமார் சார் படம் தான் கொஞ்சம் தொடர்ந்து நிறைய படங்கள் தான் கொஞ்சம் அவர் தான் எங்களுக்கு பண்ணார். உங்களுடைய கல்யாணமே வந்து எம்ஜிஆர் ஐயா தலைமையில் தான் நடந்தது. அப்போ எம்எல்ஏவா தானே இருந்தார். ஆனால் இவர் அசிஸ்டண்ட்டு, நான் தான் அவருக்கு இவ்வளோ பாசமாக இருக்கிறவர். அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தோணிட்டு இருக்குது. அப்புறம் பொண்ணு பார்க்க சொன்னாங்க, பார்த்துட்டு கல்யாணம். அவர் தான் அறிவுரை பண்ணியிருக்கிறாரு. எல்லாமே அவர் தான். பத்திரிக்கை முதலிருந்து அவர் தான். பத்திரிகையிலேயே அவர் தானே இன்வைட் பண்ற மாதிரி இருக்கு எல்லாரும் இல்லையா? பத்திரிகையை பார்த்தோம் நாங்க. ராமச்சந்திரன் கல்யாண செலவே அவர் தான். ஓ, அவர் தான் செலவு அவர் தான். இவருக்கு செலவு இல்லை, எங்களுக்கும் செலவு இல்லை, எங்கள் வீட்டுக்கும் செலவு இல்லை.
அவர் வீட்டு கல்யாணம் மாதிரி தான் பண்ணாரு. பண்ணிட்டாரு. நம்பியார் ஐயா வந்திருக்காங்க, நாகேஷ் ஐயா வந்திருக்காங்க, லட்சுமி வந்திருக்காங்க, லட்சுமி அவர்கள் வந்திருக்காங்க. எல்லாரோடையுமே நல்லா எம்எல்ஏ எல்லாம் வந்திருக்காங்க. எம்எல்ஏ எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ எம்ஜிஆர் ஐயா தான் சொன்னாருன்னு சொன்னீங்க இல்லையா, பொண்ணு பாரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ நீங்க சொந்தமா இல்ல காதல் திருமணமா இல்லைன்னா அரேஞ்ச் மேரேஜ்? இல்ல, பொண்ணு எங்க மாமனாருக்கும் எங்க அப்பாவும் ரிலேஷன், மாமா மாதிரி. அவங்களா தான் பொண்ணு வந்து பார்த்து, எங்களுக்கு சேலம் கிராமம், அவங்க பவானி குமாரபாளையம். அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து பொண்ணு பார்த்தாரு. பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு நான் வேண்டான்னு தான் சொன்னேன். ஏன்? வயசான எவ்வளவு வயசு வித்தியாசம் உங்களுக்கு? 18 வயசு. அப்பா, எனக்கு அப்போ 16 வயசு. 18 வயசு வித்தியாசம் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் 3 மாதம் பத்திரிக்கைலாம் அடித்து 3 மாதம் கழிச்சு தான் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி லாஸ்ட் படம் மதுரை மீட்ட சுந்தரம் பல்லாண்டு வாழ்க. இதுதான் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் தான் அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் வந்து நடிச்ச படம். பல்லாண்டு வாழ்க கல்யாணத்து போது 74ல சொல்லுவீங்க. அப்போ நடிச்சாருன்னு சொன்னாங்க. ஆமா, அவர் நிறைய படங்கள் அந்த காலகட்டத்தில் பண்ணார். உரிமை குரல், மீனவ நண்பன், நிறைய படங்கள் பண்ணாரு. நினைத்தேதி முடிப்பு பண்ணாரு. 18 படம் பண்ணாரு எம்ஜிஆர் சாரோடைய இல்லையா? சென்னையில இங்க கல்யாணத்தையே வந்து எம்ஜிஆர் தான் நடத்தினாருன்னு சொன்னீங்க. எங்க நடந்தது? ராயப்பேட்டையில வந்து அவரோட கட்சி ஆபீஸ், இப்ப இருக்கிற கட்சி ஆபீஸ், இப்ப இருக்கிற கட்சி ஆபீஸ். அப்போ வந்து கொட்டாயா இருந்தது. இந்த கொட்டாயிலே சேர் போட்டு டேபிள் போட்டு கல்யாணம். கட்சி ஆபீஸ்லாம் நடந்துச்சு. அதே ராயப்பேட்டையில தான் அவர் உயிரும் போச்சு. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு. அதை நான் நினச்சிக்குவேன். தாலி போட்டதும் அதே இடம், தாலி போனதும் அதே இடம். ஸோ நீங்கள் ஐயா இல்லாமல் இருக்கீங்க இல்லையா சென்னையில்? ஆனால் வந்து செல்வராஜ் ஐயாவுடைய குடும்பம் வந்து பொருளாதார ரீதியாக வந்து சிரமத்தில் இருக்குது அப்படின்றது பல பேருக்கு வெளியே தெரியல. இந்த சூழ்நிலைக்கு என்ன காரணம்? நானும் போய் யார்கிட்டையும் சொல்லலை, எதுவும் அவரும் அந்த அளவுக்கு எங்களை வெளியிலலாம் போய் யாரையும் பழக்கம் பண்ணலை. வீட்டோடய இருந்த ஒரு ஷூட்டிங் கூட கூட்டிகிட்டு போக மாட்டார். அப்படி வந்துட்டு யாருக்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல. அவரோட மறைவுக்கு பிறகு நீங்கள் இந்த கஷ்டப்படுறீங்களே பொருளாதார ரீதியாக வந்து கஷ்டப்படுறேன் தான். இந்த சூழ்நிலைக்கு என்ன காரணம்? அவங்க தம்பி, 2 தம்பிங்க, அப்பா அம்மா, அக்கா, அவங்க பசங்க, அண்ணன் பொண்ணு, 11 பேர் அவர் வந்து எம்ஜிஆர் பிக்சர்ஸில் வேலை செஞ்சு பார்த்துக்கிட்டாரு. அப்போ சம்பளம் 250 ரூபாயாம். உலகம் சுற்றுவாளிங்கும் போது 2 வருஷம் ஷூட்டிங்க்கு பணம் கொடுக்கல. 2 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தேன். மாதம் 250 ரூபா. 7ஆம் தேதி தான் சம்பளம் கொடுத்தாங்களாம். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன் நான். அவ்வளோ உழைச்சேன். கடைசியில் எதுவும் அவருக்கு அமையலையான்னு தான் கடைசியில் வருத்தப்பட்டார். மதுரை மீட்ட சுந்தரபாண்டி தான் கடைசி ஷூட்டிங் போயிட்டு வந்தார். 3 மாதம். அப்போ அவங்க அப்பா இறந்துட்டார், எங்கள் மாமனார் இறந்துட்டார். 4 பேர் வேலை இவர் ஒருத்தரே செய்வாராம். கண்ணெல்லாம் ரெட்டாகி போய் வருவார் வீட்டுக்கு. நான் 18 படம் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க எம்ஜிஆருக்கு அசிஸ்டண்டாக. 18 படம் பண்ணியிருக்காரு. எல்லாரையும் கொண்டாந்து பார்த்தாரு. அவருக்கு யாரும் ஹெல்ப் பண்ணலை. எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆனால் இப்போ எம்ஜிஆர் ஐயா வந்து கரெக்டாக அவரோட மறைவுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. நமக்கு நேரம் சரியில்லை. வியாழக்கிழமை வர சொன்னாருங்க. புதன்கிழமை நைட்டே இறந்துட்டாரு. அதில் அவருக்கு ரொம்ப மனசு விட்டு போச்சு. இனி யாருக்கிட்ட போய் கேட்கறது? ஆனால் அவரோட மறைவுக்கு பிறகு வந்து அவருடைய குடும்பத்திலேயோ இல்லைனா வந்து அதிமுக கட்சியிலையோ யாராவது உதவி பண்ணியிருக்காங்க? இல்லை. அப்போ வந்து அவங்க தோட்டத்தில் சமையல்காரர் வந்து ஒரு மாதம் கழித்து பார்த்துட்டு சொன்னாராம், இந்த மாதிரி ஐயா வந்து 3 பேருக்கு பெட்டியில் பணம் போட்டு வச்சிருக்கிறாரு, அடுத்த நாள் கொடுக்கறதுக்கு. 3 பேரில் எங்கள் வீட்டுக்காரர் பேர் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு சொன்னாங்களாம். அப்போ அதான் அன்றைக்கி இறந்துட்டா இல்லையா, ஜானகி அம்மா அதை ஃபோன் பண்ணி எங்களுக்கு ஒரு கொடுத்தாருன்னு கொடுக்கல. அவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுதான் கடைசியாக தெரிஞ்சது. ஒரு பணம் போட்டு எடுத்து வச்சு எங்களை தான் வர சொன்னார். அதிமுக கட்சியிலேருந்தோ அப்படி அதுக்கப்புறமா ஒன்றுமே வந்து யாருமே கேட்கல. அந்த கட்சியில் உழைச்சது அப்படி. அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது ஆஃபீஸில் தான் படுத்துப்பாங்க. சரவணி முதல் தெருவில் தான் ஆஃபீஸ் இப்போ நினைவில்லமாக இருக்குது. அங்கே நம்ம கட்சியில் இருக்கும்போது அடியெல்லாம் நிறையா வாங்கியிருக்காரு. கீழே தான் படுத்துக்குறான் ஆஃபீஸில், மாடியில் அவர் இருக்காராம். அதெல்லாம் பயங்கரமாக சண்டை வருவாங்களாம் அடிக்கிறதுக்கு. இப்போலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லுவார். இப்போ சொன்னேன், நாங்கள் கஷ்டப்பட்டது ஒரு தூணே அங்கே இருக்குதும் பாரு. இவர் நாகேஷ் 1001 ஷூட்டிங்கில் எடுத்த படம் வந்து நாங்கள் மாட்டி வச்சுருப்பாங்க.
கட்சியிலையா? கட்சி அங்க ஆபீஸ்ல சொல்றீங்களா? கட்சி ஆபீஸ்ல இல்ல, இங்க சரவணமேல் தெருவுல ஆஹா, நினைவில்லமா இருக்கு சொல்றீங்களா? நினைவில்லத்துல இருக்குல்ல, அங்க இருக்கும். அதுதான் முதல் படம் ஐயாக்கு. 1001 தான் முதல் படம். அவர்கிட்ட போய் வேலை செஞ்சேன். செல்வராஜ் ஐயா குடும்பத்துக்கும் சினிமாக்கும் சம்பந்தமே இல்ல. இல்ல, சின்ன வயசுல சினிமாக்குள்ள எப்படி அவர் வந்தாரு அவரு? அவருக்கு வந்து நாடகம்லாம் நடிக்கணும்னா ரொம்ப ஆசையா. பேசி முடிச்சுட்டு நாடகம்லாம் எங்க ஊருக்கு பக்கத்துல தான், அவர் திருச்செங்கோட்டுல தான் காதிகிராஃப்ல வேலை பார்த்தாராம். ம். அதுக்கப்புறம் அவருக்கு சினிமா நடிக்கணும், நாடகம் நடிக்கணும் ரொம்ப ஆசையாம். அப்புறம் அவங்க அண்ணன்கிட்ட கேட்டுட்டு, நான் நடிக்கலைன்னா அங்கே திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருக்குது, நான் கீழே வந்து தற்கொலை பண்ணிக்க, என்னை கொண்டு போய் சேர்த்துங்கன்னு சொல்லிட்டு பந்துல் சார்கிட்ட தான் ஃபஸ்ட்டு கொண்டாந்து விட்டாங்களாம். அவர் தான் அவங்க வீட்லேயே வச்சு பார்த்துக்கிட்டாராம். அதுக்கப்புறம் தான் இவர் வேலை செய்கிறத பார்த்துட்டு எம்ஜிஆர் சார் வந்து கூப்பிட்டாராம். 1001 ஃபஸ்ட்டு கர்ணன்ல நடிச்சாரா? கர்ணன்ல சின்ன பையனா நடிச்சிருப்பாரு. அதான். அந்த தூக்கிட்டு வந்து சொல்லட்டி போடுவாருல்ல, சித்தி அப்படின்னுட்டு, அவர் தான் சோ சின்ன ஒரு 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 வேஷம் வந்து கர்ணன் தான் முதல் படம். முதல் வேஷம். பந்துலு இல்ல அதுக்கு முன்னாடி பழைய பாண்டியா சிவாஜி படம். சிவாஜி படம். ஆமா. அதுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு வருவாராம். சிவாஜி கல்யாணம் பண்ற மாதிரி அதுல இவரை கல்யாணம் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளை வர்ற மாதிரி ஒரு சீன், அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். 60லயே வந்து நடிச்சாச்சு இல்லையா? அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேஷம் பண்ணாரு 90கள்லயும் சரி. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சார் படங்கள் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. 18 படங்கள் துணை உதவி இயக்குனர் வேலை பார்த்திருக்காரு, நடிச்சிருக்காரு. 90கள்ல வந்து இப்ப ரஜினி சார், கமல் சார், விஜயகாந்த் சார், கவுண்டமணி சார் ஆகட்டும், செந்தில் சார் ஆகட்டும், வடிவேல் சார் ஆகட்டும், எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 500 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க. ஆனா அவருக்கான உரிய அங்கீகாரமோ புகழோ வந்து அவருக்கு கிடைக்கல அப்படின்ற வருத்தம் வந்து பொதுமக்களுக்கும் உண்டு. அது விஷயம் உங்ககிட்ட எனக்கே சொல்லியிருக்காரு. நீங்க அதை பத்தி உணர்ந்து நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. ஒரு வாட்டி பத்திரிக்கையில போட்டாராம், தினத்தந்தியில, எம்ஜிஆர் வந்து செல்வராஜுக்கு கடன் கொடுக்கணும், இந்த ஜென்மத்துல கடன் பட்டிருக்கிறாரு எம்ஜிஆர். ஒரு எவ்வளவு பேருக்கு தர்மம் பண்ணியிருக்கிறாரு, செல்வராஜுக்கு மட்டும் கடன் பட்டிருக்கிறாரு. கடன் பட்ட அவரும் இல்லை, கடன் கொடுக்குற இவரும் இல்லை, 2 பேரும் இல்லை. ஆனால் அடுத்த ஜென்மத்தில் எம்ஜிஆர் வந்து செல்வராஜுக்கு அந்த கடன் அடைக்கணும் அப்படின்னு பத்திரிக்கையில் போட்டிருக்குதுன்னு நான் இப்போ காசிக்கு போயிட்டேன். ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீ ஒன்றும் சேர்த்து வைக்கலன்னு சொல்கிற, எவ்வளோ பேர் கொடுத்துருக்குற போயிருக்காரு பாரு அப்படின்னு. சாவரத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி உனக்கு நான் எதுவும் சேர்த்து வைக்கல, பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் உங்களை அப்படி. இறந்துட்டார். நானும் யார்கிட்டையும் போய் கேட்கல. இது நடிகர் சங்கத்தில் போய் பார்க்க சொன்னாங்க. நடிகர் சங்கத்தில் யார் போய் பார்க்குறோன்னு எல்லாம் டெபிட் யூனியன் கார்டு, டைரக்டர் கார்டு, நடிகர் சங்கத்து 3 கார்டு வச்சிருக்கிறாரு. வச்சிருந்து என்ன பண்ணுறேன், யாரும் வந்து கேட்கல. நலிந்த கலைஞர்களுக்கான அந்த உதவித்தொகை அதுதான் 3000 ரூபா வருது. அது வந்து அது முதல்ல 1500 ரூபா வந்தது, இப்போ 3000 ரூபா வருது. அது மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. சங்கத்திலிருந்து யாரும் வந்து உங்களை எதுவும் கேட்கல. இப்போ நீங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை ஏதாவது செய்யறீங்களா? வேலை எல்லாம் இப்போ செய்யலாம். சாரிங்கெல்லாம் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுவேன், இப்போ முடியறதில்ல, அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ உங்களை பார்த்துக்கிறது உங்களோட மகள் தான் பார்த்துக்கிறாங்க. சினிமா சைட்லேருந்து யாராவது உங்களை வந்து பார்க்கறதோ இல்லை ஐயாவோட நடிச்சவங்களோ இல்லை இயக்குனர்களோ? யாருமே பார்க்கல. என்னை போய் பார்க்க சொன்னாங்க ராஜேந்திரெல்லாம், நான்லாம் யாரையும் போய் பார்க்கல. டிஆர் சார் சொல்றீங்க? அவரையும் பார்க்க சொன்னாங்க, ரவிக்குமார் சாரையும் பார்க்க சொன்னாங்க, நான் யாரையும் போய் பார்க்கல. எம்ஜிஆர் ஐயா புகழோட உச்சியில இருந்த காலகட்டத்தில் தான் பழக்கம் ஏற்பட்டுச்சு. எப்படி எம்ஜிஆர் சாருக்கு இவரை பிடிச்சி அதை பத்தி ஏதாவது சொல்லி சொன்னார்? 1001 போது கிளாப் அடிப்பாராம். அவர் மாதிரி யாராலையும் கிளாப் அடிக்க முடியாதான் தமிழ் சினிமாவில். அந்த கிளாப் அடிக்கும்போது சிவாஜி சார் கூப்பிட்டு கர்ணனில் வேலை செய்யும்போது, கிளாப் அடிச்சுட்டு நீ அந்த பக்கம் போயிருடா, எனக்கு டைலாக் மறந்து போயிடுது, நீ அடிக்கிற ஸ்டைலில் எனக்கு மறந்து போயிடுது சிவாஜி சொல்லுவார். அது அப்படி சொல்லுவாருன்னு சொல்லியிருக்காரு. அதேமாரி நாகேஷும் அவ்வளோ பெரிய அவரும் சொல்லுவாராம், சந்திரபாபு சொல்லுவாராம். அதுக்கப்புறம் எம்எஸ் விஸ்வநாதன் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போ எம்ஜிஆர் சாரோட படங்கள் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. ராமன் தேடிய சீதை, நேற்று இன்று நாளை, இதே கனின்னு தொடர்ந்து அவர் படங்கள் நடிச்சது வந்து இந்த பழக்கத்தை தாண்டி வேற என்ன காரணமா இருந்துச்சு? ஏன் அவ்வளோ பிடிச்சது எம்ஜிஆர் சாருக்கு செல்வராஜ் சார்?
அது என்னன்னு தெரியல, அவர் விட மாட்டேன்ட்டாரான். வேற படத்துக்கெல்லாம் அவர் தங்கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறாரு. வெளி படத்துக்கு விட மாட்டாராம். ஒரு காலம் இருந்ததா எம்ஜிஆர் படங்கள்ல மட்டும்தான் நான் நடிப்பேன் அப்படின்னு அவரும் இருந்தாருன்னு? அப்படி இல்லை, அவரு கூட இருந்துட்டாரு. அதனால வெளியில அவர் எங்கேயும் அனுப்பல. அவர் அனுப்பல. எம்ஜிஆர் சார் அனுப்பல. அனுப்பல. மாசம் 250 ரூபா சம்பளமா, 4 வேளை இவர் பார்ப்பாராம். டைலாக் எழுதுறது, என்ன சீனு, என்ன ட்ரெஸ்ஸு, அப்புறம் இந்த டேக் சொல்றது, 4 வேளை இவர் பார்ப்பார். அவருக்கு சாப்பாடு போடுறது என்ன இருந்தாலும் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு பீரோ சாவி இவர்கிட்ட கொடுத்துருவாராம். கொடுத்தா எல்லாம் பணம் நிறையா இருக்குமா, அங்கே வெள்ளி நங்க எல்லாம் இருக்குமா. இவர் பணம் மட்டும் எடுத்துட்டு எல்லாம் போய் வாங்கிட்டு வந்துட்டு டேபிள் மேலே சாவியும் பணமும் வச்சுட்டு வந்துடுவாராம். ஒரு வாட்டி ராமுன்னு ஒரு அவங்க மலையாளத்துக்கார பையன் வந்து 500 ரூபா அந்த தம்பி எடுத்துருச்சான். எடுத்துட்டு அவங்க ஊருக்கு எதோ அவசரம் போல இருக்குது, அனுப்பிச்சி விட்டாராட்டிருக்குது. அது இவர் தான் எடுத்தாருன்னு சொல்லிட்டு, நீ என்ன இவ்வளோ நாளாக இருக்கிற எப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாராம். எம்ஜிஆர் சார் அடிச்சிட்டாராம். அழுக்கு இவர் கீழே விழுந்துட்டாராம். விழுந்துட்டு சென்றவர் வந்துட்டாராம் வீட்டுக்கு. வேற இவர் இல்லாத ஷூட்டிங்க்கு இவர் போயிட்டு ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு வாரம் கழிச்சு அந்த மணியாடுற அவர் வந்து ஊருக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. அந்த தம்பி வந்து அவங்க ஊருக்கு அவங்க அம்மாவுக்கு யாருக்கும் 500 ரூபா அனுப்பிச்சிருக்காரு. இதெல்லாம் அவர் என்கிட்ட சொல்லுவார், சிலதெல்லாம் சொல்லுவார், நிறைய விஷயம் சொல்லுவார். அதுக்கப்புறம் மணி ஆர்டர் அனுப்புனா அந்த ரசீது வரும் இல்லைங்களா, திருப்பி அந்த ரசீது வரும்போது அங்கே நேபாளி குர்கா தான் அங்கே வாட்ச்மேனாக இருப்பார். அவருக்கு தமிழ் தெரியாத, இவர் இங்கிலீஷ் நல்லா பேசுவார்னு சொல்லி எம்ஜிஆரை பாராட்டுவாராம். அப்புறம் அவர் வந்து அந்த இதை எடுத்து சின்னவருன்னு தான் சொல்லுவாங்களாம். சின்னவருன்னு சொல்லி அந்த குர்கா வந்து அந்த ரசீதை கொடுத்துருக்கிறார். கொடுத்த உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அட நம்ம அடிச்சிட்டோமே, அவன் அடிச்சிட்டான், நான் பையன் மாதிரி பார்த்துக்கிட்டவனா அடிச்சிட்டோமேன்ட்டு அன்னைக்கு ஃபுல்லாக 9:30 மணிக்கு வந்தாராம். 9:30 மணிக்கு வந்துட்டு டிஃபன் வந்திருக்குதான், சாப்பாடு வந்திருக்குதான், எதுவும் சாப்பிட்லையும் பேசாமல் ரூம்லேயே இருந்துட்டாராம். சாயங்காலம் 5 மணிக்கு ஆரன் வீரப்பன் வந்தாராம். வந்துட்டு மேலே போனால் சின்ன ஒரு கீழே இறங்கல, இன்னும் சாப்பிடல, என்னன்னு தெரியல. 5:30 மணிக்கு மேலே போனால் இந்த மாதிரி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், செல்வத்தை அடிச்சிட்டேன் அப்படின்னு. எதுக்கு அடிச்சிங்க அப்படின்னு அவர் கேட்டாராம். அவன் இவ்வளோ நாளாக இருந்தான், நான் அவரை பார்க்காம அடிச்சிட்டேன். இவ்வளோ இருக்குது உள்ள, எடுக்க மாட்டான், எதுவும் எடுக்க மாட்டான், பொய் பேச மாட்டான், உண்மையாக இருப்பான். அது வந்து கஷ்டமாக இருந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட்லையா, ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்லையா. அடுத்த நாள் இவருக்கு ஷூட்டிங்கில் இருந்தாலும் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்களாம். செல்வத்தை ஆரன் வீரப்பன் வர சொன்னாராம். என்னத்துக்கு இவர் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு அவசரமாக வந்தாராம். வந்ததும் என்ன அவன் மேலே சின்ன ஒரு இவ்வளவுதான் இருக்கிறாரு, கொஷனாக இருக்கிறாரு, என்ன அப்படின்னு. அவருக்கு ஒன்றும் புரியலையா. நேற்றுலாம் உனக்காக அவர் சாப்பிடாமல் இருந்திருக்காரு. அவர் வாழ்க்கையில் சாப்பிடாமல் இருந்திருக்காது, உனக்காக சாப்பிடாமல் இருந்தது. அப்புறம் மேலே வர சொல்லி உட்கார வச்சு பரிமாறி சாப்பாடு போட்டாரா. அவருக்கு ஒன்றும் புரியலையா. அவருக்கு புரியல. சரின்ட்டு அதுக்கப்புறம் வீரப்பன் சார் வரும்போது சொன்னாராம், இந்த மாதிரி நான் அடிச்சுட்டேன்னு அவர் வருத்தப்பட்டார். ரொம்ப காரணத்தை அப்புறமா தான் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் தான் சொன்னாங்க. இவ்வளோ இவரோட திறமை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எம்ஜிஆர் ஐயாவுக்கு. இவர் இயக்குனராகணும் ஏதாவது முயற்சி மேற்கொண்டிருக்காரு எம்ஜிஆர் சார்? எனக்கெல்லாம் நான் அப்புறம் 2 படம் தான் பண்ணார். அதுக்கு முன்னாடி எப்படி கேட்டார்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் சிஎம் ஆனவட்டி இவருக்கு ரொம்ப தனியாக பண்ணணும்னு ஆசை. நிறைய இடத்துல இருந்து கேட்டிருக்காரு, யாரும் ரொம்ப ஆசைப்பட்டார் டைரக்டர் ஆகணும் கடைசியார் அப்படின்னு, ஒரு படமாவது பண்ணணும்னு. எல்லாமே பெரிய பெரிய படங்கள் தான் வேலை. அதுவும் எம்ஜிஆர் சாரோடைய படங்கள்னும் போது இண்டஸ்ட்ரியில எல்லாருக்குமே ஒரு பெரிய மதிப்பு இருக்கும். வாலிமெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன்னு. 11 பேரை காப்பாத்திருக்காரு போது 250 ரூபா சம்பளம், இவ்வளவு பேர் குடும்பத்தை காப்பாற்றணுன்றது சாதாரண விஷயம் இல்ல. அப்ப வந்து கம்மி தானே. இல்ல எப்படி சமாளிச்சாரு அந்த காலகட்டத்தில்? அவரு பக்கத்துல சொல்லுவாங்க, ஒரு டிரைவர், சத்யா ஸ்டுடியோல டிரைவரு டீ கூட குடிக்க மாட்டாராம், 10 பைசாவும் அப்ப டீ. அவர் சொல்லுவார், செல்வம் அப்படி கஷ்டப்பட்டு உங்களை எல்லாம் காப்பாத்துறாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம். கல்யாணத்துக்கு அப்புறம் அவரும் கொஞ்சம் இதாகிட்டார், வயசு கம்மியாயிடுச்சு, லைஸ் ஆயிடுச்சு இல்லையா. சக்கையெல்லாம் உறிஞ்சிட்டு என்கிட்ட கொடுத்தாங்க. கல்யாணம் பண்ணிட்டு மாப்பிள்ளை போகும்போது அவர் சொன்னார், ஒரு குழந்தை தான் பெற்றுக்கணுண்டா அப்படின்னு. எம்ஜிஆர் அந்த அளவுக்கு அப்படியே சொல்லிட்டு போனார். அது சொல்லும் போது திரும்பி
கும்பிடுவார் பாருங்க என்ன, அப்போ சொல்லுவார். அது மாதிரி அவர் ஒரே குழந்தையோட நிறுத்திக்கிட்டார். அவருன்னா அவருக்கு அவ்வளோ இஷ்டம். நான் நடுவில் அவருக்கு மன கஷ்டம். அவங்க அப்பா இறந்ததுக்கு அவர் டெல்லியில் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியனுக்கு போயிருந்தாங்க. 4 பேர் வேலை இவர் ஒருத்தர் செய்யணும். ஷூட்டிங் போயிட்டா 3 நாள் கேன்சர் ஆயிருன்னு சொல்லிட்டு அனுப்பலை. அது இவருக்கு மன வருத்தம் கொஞ்சம். அப்பா அப்பா செத்து இருந்ததுக்கு வரலையா அவரு? வரல. 1 மாதம் கழிச்சு வந்தார். ரொம்ப ஒரு மாதிரி வந்தார். அது இவருக்கு கொஞ்சம் மன வருத்தம், அப்பாவுக்கு வர முடியலையேன்ட்டு. அதனால கொஞ்ச நாள் போய் பார்க்காம இருந்தார். அதனால தான் சரி லாஸ்ட்டு நான் சொன்னேன், பரவாயில்ல இருக்கட்டும், அவருக்கு எவ்வளோ வேலை இருந்திருக்குங்க, வேணும்னு பண்ண மாட்டார், இவ்வளோ பிரியமாக இருந்தவர் எப்படி விடுவாருன்னு நான் வற்புறுத்தினதுனால போனோம். கடைசியா சொல்றீங்க இல்லையா, அவர் கடைசியா இறக்கறதுக்கு சொன்னது. முன்னாடி பார்த்தது. டி ராஜேந்தர் சாருடைய 2வது படம் வந்து வசந்த அழைப்புகள் இல்லையா, அது பயணம் இவரு தான் டைரக்ட் பண்ணணும். அந்த படத்தையா? ஆமாம், அது வந்து ராஜேந்தர் வந்து கேட்டுக்கிட்டார், வந்து ஜேபிஆர் கிட்ட கூட்டிகிட்டு போய் நான் பண்ணுறேன், என் பேரை போட்டுக்கிறாரு. சரி இவரு தான் கொஞ்சம் ஒருதலை ராகம்க்கு அப்புறமா பண்ண படம் அது. அது 2வது படம் இவர் பண்ண வேண்டியது. ஜேபிஆர் கிட்ட அவர் போய் கேட்டு சரி வா, ஒருதலை ராகம் நல்லா ஓடிடுச்சுங்கிறதுனால சரி அவரை போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இவர் தான் பண்ணுறதாவே இருந்தது. அதுல ஒரு நெகட்டிவ் கவி ஆக்சுவலா அதுலதான் இடிச்ச புலின்ற பேரே அவர் அதுதான் கடைசியில அடைமொழியா மாறிடுச்சு, அப்படியே புனை பேரா அது மாறிடுச்சு. எனக்கு பிடிக்காது. அப்படியா? எனக்கு அந்த பேர் பிடிக்காது. அதுக்கப்புறமா அவரோட டிஆரோட பழக்கம் அவருக்கு பேசுறது எதுவுமே கிடையாது. நான் எங்கேயும் போனதில்லை. அவர் வரவே இல்லை இறந்ததுக்கு. அதனால ஓ, அது எனக்கு மனசு கஷ்டம். சரிக கூட இல்லை அவரு. 80கள் 90களில் வந்து 3 முகம், தாய் வீடு, வேலைக்காரன், முத்துன்னு நிறைய படங்கள், ரஜினி சாரோட படங்கள் நிறைய நடிச்சிருக்காங்க. நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. அவங்க 2 பேருக்குமான பழக்கம் எப்படிமா சொல்லியிருக்காரு? பழக்கம்னா எதுவும் போய் கேட்கல. ஷூட்டிங்கே நடிச்சிட்டு வந்துருவாரு. அதை தாண்டி எதுவும் அதை பெருசா? தாண்டி எதுவும் அவர் கேட்கல. உங்களை ஷூட்டிங் கூட்டு போவாரா? நாங்கள் பார்த்ததே இல்லை, ஷூட்டிங்கே போனதில்லை. ஒரு படத்து கூட போனது இல்லையா? உங்களோட மகள் அவங்க போயிருக்காங்களா? எங்கேயுமே கூட்டி போக மாட்டாரு. 2 பேரும் எங்கேயுமே இந்த விழாக்களுக்கு எதுக்குமே போக மாட்டேன். ஃபங்க்ஷனுக்கு எதுக்கும் அனுப்ப மாட்டாரு. அவங்கள தனியாக ஸ்கூலுக்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு அனுப்ப மாட்டாரு. என்ன காரணம், எதனால? அது என்னன்னு தெரியல, அவர் வந்து அனுப்புறது இல்லை. நீங்க கேட்டது இல்லையா அவர்கிட்ட? ஷூட்டிங் ஏதாவது நான் ஷூட்டிங் அதில் விருப்பம் பட மாட்டேன். ஷூட்டிங் எல்லாம் பார்க்கணும். சினிமால பெருசா உங்களுக்கு அப்புறம் ஊர்ல இருந்து அக்கா பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்து நான் தான் பார்த்துக்கிட்டேன். என் சைடும் எல்லாரையும் பார்த்துக்கிட்டேன். அதோட அப்படியே இருந்துட்டேன். எங்கேயும் போகணும்னு எந்த ஆசையும் இல்லை. பட்டிக்காட்டு பொண்ணையால ஜெயலலிதா மேடமோடையுமே நடிச்சிருப்பாங்க ஐயா. நடிச்சிருப்பாரு. ஸோ அவங்களோட இந்த அளவுக்கு பழக்கம் செல்வஜெயா? அவங்கள தான் ஃபர்ஸ்ட் பழக்கமா. எம்ஜிஆரை விட பழைய பாண்டியா அதுதான் ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா அவர் கூட பார்த்து கன்னட படத்தில் நடிச்சாங்க. அது வந்து கன்னடம். ஓ, பழைய பாண்டியோட கன்னட வெர்ஷன் கன்னடத்தில் சொல்லுங்க. எடுத்தாராம். அதுல வந்து அந்த அம்மா பழக்கமா. அவங்களதான் முதல் பழக்கம்ன்றீங்க? அதுதான் முதல் பழக்கம். எம்ஜிஆர் தான் 2வது பழக்கம். ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம்.